சின்ன வயசுல அப்பாவோட கண்ண கட்டி விளையாடின அதே பொண்ணு வளர்ந்து பெரியவளான உடனே அதே அப்பாவோட கண்ண கட்டி அவருக்கு வழிகாட்டுறாங்க. ஆனா இந்த தடவை விளையாட்டுக்காக இல்ல, அவங்களோட உண்மையான வாழ்க்கைக்காக. செல்வி அழகான 7 வயது சிறுமி. அந்த குழந்தையோட பள்ளியில விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க. அந்த விளையாட்டு போட்டி என்ன அப்படின்னா, கண் கட்டிட்டு ஸ்பூனால எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு போய் அந்த சைடு வைக்கிறது தான். அதுல முதல் பரிசும் வாங்குறாங்க. திடீர்னு ஏதோ ஒரு சிந்தனை. அப்பா கிட்ட போயிட்டு, "அப்பா, நான் உங்களோட கண்ண கட்டிடுறேன். நான் உங்களுக்கு வழி சொல்றேன். அந்த வழிய ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நம்மளோட வீட்டுக்கு போய் சேர்ந்துரலாம்னு" சொல்லிட்டு அப்பாவோட கண்கள கட்டி செல்வி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான். அப்பாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சபடியே அந்த பொண்ணோட பின்னாடி நடந்து போறாரு. அந்த வழியில போகும்போது எந்த இடத்துலயும் அப்பா தடுமாறவும் இல்ல, பயப்படவும் இல்ல. ஏன் அப்படின்னா, அப்பாவுக்கு அந்த வீட்டுக்கு போற வழி நல்லாவே பரிச்சயமான வழியா இருந்தது. மகள் செல்வி கேட்கிறா, "அப்பா, உங்களோட கண்ண கட்டிட்டாலும் நீங்க ரொம்ப நல்லா நடக்கிறீங்க. எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம நீங்க நடந்து வரீங்கப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அப்பாவும் ரொம்ப உணர்வு பூர்வமா, "தெரியுதும்மா. ஆனா நான் உன் கைய பிடிச்சுட்டு நடக்கும்போது எனக்கு எல்லாமே கண் முன்னாடி ரொம்ப தெளிவா தெரியிற மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இத கேட்ட செல்வி அப்பாவ கட்டிப்பிடிச்சுட்டு சந்தோஷப்படுறாங்க. பல வருடங்கள் கடந்து ஓடிடுது. செல்வி வளர்ந்து பெரிய பொண்ணாயிடுறாங்க. படிப்பு முடிஞ்சிருது. நல்ல வேலைக்கு போறாங்க. சில காலங்களுக்கு அப்புறம் திருமணமும் நடக்குது. சென்னையில குடியேறுறாங்க. செல்விக்கு ஒரு மகள் பிறக்குறாங்க. அவங்க பேரு கனிமொழி. செல்வியோட அப்பா எப்பவுமே தன்னோட பேத்தி பார்க்கறதுக்காக அடிக்கடி சென்னைக்கு வருவாங்க. கனிமொழிக்கு இப்போ 5 வயது ஆகுது. அம்மா செல்வியோ கனிமொழிய கூப்பிட்டு, "நாளைக்கு உனக்கு ஒரு கவிதை போட்டி இருக்கு பள்ளியில. அதுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணு" அப்படின்னு சொல்லி படிக்க சொல்றாங்க. எதேர்ச்சியாக கனிமொழி தன்னோட தாத்தா நடந்து வர்றத கவனிக்கிறாங்க. எப்பவுமே நிமிர்ந்த நடையோட நடக்கிறவரு சிறிது தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்காரு. இத கவனிச்ச கனிமொழி, "என்ன தாத்தா, நடக்கும்போது இவ்ளோ தள்ளாடுறீங்க? உங்களுக்கு கண்ணு சரியா தெரியலையா?" அப்படின்னு சொல்லி ரொம்ப வெகுளித்தனமா கேக்குறாங்க. அதுக்கு அவங்க தாத்தாவோ, "அது ஒண்ணும் இல்லம்மா, வயசாயிடுச்சுல்ல, அதான் கொஞ்சம் கண்ணு மங்கலா தெரியுது. என்னால எதையுமே தெளிவா பார்க்க முடியல. அதனாலதான் இந்த தடுமாற்றம்னு" சொல்றாரு. அன்றைக்கு சாயங்காலமே கனிமொழி ஒரு துணிய எடுத்து தன்னோட அப்பாவோட கண்கள்ல கட்டிட்டு, "அப்பா, பக்கத்துல ஒரு இடத்துக்கு போறோம். நீங்க என் கை பிடிச்சுட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்பாவோ, "என்னம்மா இது? எனக்கும் வயசாயிடுச்சு. என்னால எப்படிம்மா நடக்க முடியும்? என்னால நடக்க முடியல" அப்படின்னு சோர்வா பதில் சொல்றாரு. அதுக்கு அப்பா, "உங்களோட கைகள என்கிட்ட கொடுங்க. கண்டிப்பா என் கைய பிடிச்சுட்டு நடந்து வாங்க. உங்களால நடக்க முடியும்னு" சொல்லி நம்பிக்கை குடுக்குறாங்க. செல்வி இப்போ அவரோட அப்பா கை பிடிச்சுட்டு தெருவுல நடந்து போறாங்க. ஆச்சரியம், அப்பா எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம நடக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி போறது அவரோட நம்பிக்கை மிகுந்த மகள் செல்வி. செல்வி அப்பாவ அப்படியே அழைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பூங்காக்கு போறாங்க. அங்க ஒரு பெஞ்ச்ல உட்கார வச்சுட்டு அப்பாவோட கண்கள்ல கட்டியிருந்த கட்ட அவிழ்த்து எடுக்குறாங்க. "அப்பா, இத பாருங்க." பார்வை இழந்தோருக்கான விழிப்புணர்வு முகாம காட்டுறாங்க. "அப்பா, உங்களுக்கு இப்போ கண் சரியா தெரியலன்னு நேத்து கனிமொழி கிட்ட நீங்க பேசும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. நீங்க என்கிட்ட சொல்லல. ஆனா எனக்கு தெரியும். நீங்க எப்பவுமே உங்க வலிய எங்ககிட்ட சொன்னதே இல்ல. நான் சின்ன பொண்ணா இருந்தப்ப நீங்க என் கை பிடிச்சு எனக்கு வழிகாட்டுனீங்க. இன்னைக்கு நான் உங்க கைய பிடிச்சு உங்களுக்கு வழிகாட்டுறேன். இந்த முகாம்ல உங்க கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம்ப்பா. எதுக்கும் கவலைப்படாதீங்க. திரும்பவும் தெளிவா நீங்க எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலைய நம்ம உருவாக்கிடலான்னு" அப்பாவுக்கு தைரியம் சொல்றாங்க. அப்பா கண்கள்ல கண்ணீரோட, "எனக்கு வலி எதுவுமே சரியா தெரியல. ஆனா உன் கைய பிடிச்சுட்டு நடக்கும்போது இந்த உலகமே என் கண் முன்னாடி நிக்கிற மாதிரி தெளிவா தெரியுது" அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்றாரு. செல்வி தன்னோட அப்பாவ கட்டிப்பிடிச்சுட்டு, "எப்பவுமே உங்க கூட நான் இருக்கேன்ப்பா. எதுக்கும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலும் குழந்தையா இருக்கும்போது நமக்கு அப்பா தான் மிகப்பெரிய வழிகாட்டி. ஆனா அப்பா வயதாகும்போது நாம் தான் அவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அன்பு என்பது பரஸ்பர பரிமாற்றம் தான். ஒருத்தருக்கு தேவையா இருக்கும்போது இன்னொருத்தர் அத குடுக்கறதும், வாங்கறதும் தான் அன்போட மிகப்பெரிய பொக்கிஷம். அது தலைமுறைகளிலிருந்து இன்னொரு தலைமுறைன்ட்டு கடத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். வயதான காலத்துல அப்பாவும், அம்மாவும் தன்னோட குழந்தைங்க கிட்ட எதிர்பார்க்கிற அதிகபட்ச தேவை அவங்களுக்கான நேரமும்,
அன்பும் மட்டும்தான். சிறு வயதுல இருக்கும்போது அம்மாவும், அப்பாவும் நமக்கான நேரத்த செலவழிக்கணும். நமக்கு தேவையானத அவங்க பார்த்து செய்யணும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ, அதே குழந்தைத்தனம் அவங்க வயதாகும்போது அவங்களுக்குள்ள தன்னிலை அறியாமலேயே வரும். அந்த சமயத்துல அவங்கள புரிஞ்சுகிட்டு, நானும் ஒரு குழந்தையா மாறி, அவங்க கூட அவங்களோட தேவைய புரிஞ்சுகிட்டு, சின்ன சின்ன விஷயங்கள்னு செஞ்சு அவங்களுக்கான நேரத்த ஒதுக்குனாலே, கண்டிப்பா ஒவ்வொரு பெற்றோரும் அவங்களோட கடைசி காலத்த எந்த கஷ்டமும் இல்லாம நிம்மதியா வாழ முடியும். நன்றி.